விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி பகுதியில் நீரில் மூழ்கிய குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கயிறு கட்டி மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அம்பேத்கரிடம் கேட்கலாம். அம்பேத்கர், தற்போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கும் பணியானது தீவிரமடைந்துள்ள சூழலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்படும் மக்கள் தங்குவதற்கான முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? அதாவது திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீரில் மூழ்கிய குடியிருப்பு பகுதியில் சாத்தனூர் அணையில் இருந்து 1,80,000 கன அடி நீரும் மழை நீரும் அதிகரித்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி, திருக்கோவிலூர் பகுதியில் 3 தினங்களாக தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஏரி உடைக்கப்பட்டு நீர்நிலைகள் நிரம்பி வெளியே வருகிறது. நீரால் குடியிருப்பு பகுதியில் முற்றிலுமாக மூழ்க உள்ளது. அதாவது அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கைக்குழந்தைகளுடன் முதியோர்கள் உள்ளிட்டோர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர், திருவணிநல்லூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு பாதுகாப்பான முகாமிற்கு இடத்திற்கு தங்க வைத்து உள்ளனர். திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் முன்பாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வீட்டில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் திருக்கோவிலூர் விழுப்புரம் செல்லும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருக்கோவிலூர் நகர்மன்ற தலைவர் முருகன் உணவு வழங்கி தங்க வைத்து உள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கு 2016 இதுபோல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த உள்ளது. ஆனால் 2016க்கு பிறகு 2024 டிசம்பர் 1 மாதத்தில் இதுபோல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த கனமழை காரணமாகவும் நீர்நிலைகள் உடைக்கப்பட்டு தண்ணீர் வருவதால் பல்வேறு கிராம பகுதியில் வீட்டுக்குள் மழைநீர் புகுந்து பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களே தீயணைப்புத்துறை வீரர்கள், மீட்பு பணி வீரர்கள் வந்து பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான முகாமிற்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா? அதாவது திருக்கோவிலூர் இது வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த வெள்ளப்பெருக்கு வந்து தென்பெண்ணை ஆற்றில் வந்து ஏற்பட்டு உள்ளது. அதாவது 1,80,000 கன அடி தண்ணீர் நீர்வரத்து இன்னும் அதிகரித்து வருவதால் அங்க உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரை வர உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அதிகாலை முதலிருந்து மீட்டு அரசு பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கு பெட்ஷீட், போர்வை, பிஸ்கெட், பால் பாக்கெட், அடிப்படை வசதி என்னவோ அனைத்துமே நகர்மன்ற தலைவர் முருகன் அவர்கள் வந்து வழங்க உள்ளார். இதுவும் அமைச்சர் தொகுதி என்பதால இது உடனுக்குடன் வந்து சீக்கிரமா நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.